வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கெட்ட சக்திகளோட பாதி உருவமான சிந்தாமணி பிளான் போட்டதில் அண்ணாமலை இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருக்காரு. விஜயாவை பயமுறுத்தினதை உறுதி பண்ணணும்னு அவங்க பண்ணியிருக்க அந்த லூசு விஜயா மீனாவை திட்டிட்டு இருக்காங்க. மீனா அழுதுகிட்டு இருக்க முத்து ரொம்பவே மனசொடைஞ்சு போய் தாங்க முடியாத வலியோட, அம்மா வேணாம்மா, நானும் பொறுமையா இருக்கிறேன், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்கன்றாரு. ஆனா விஜயா இதுக்கெல்லாம் அடங்குறவங்களா? அவங்களுக்கு யாரோட வலியும் முக்கியம் கிடையாது, அவங்க மட்டும்தான் முக்கியம். என்னடா என்னை அடிச்சிருவியா? அடிடா அடி, அடிச்சு மண்டையை உடைச்சிடு, நானும் அவர் மாதிரியே போய் படுத்துக்கிறேன், அடிடா அப்படின்னு பயங்கர வெறி நாய் மாதிரி குலைக்கிறாங்க. உன்னை பெத்த அப்பா உயிர் தப்பி பொழிச்சிருக்காரு, அவருக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயத்துல இருக்கேன். இப்ப கூட உன் பொண்டாட்டி தான் உனக்கு பெருசா தெரியறால, இவ என் வீட்டில் இருந்தா ஏன் புருஷன் உயிருக்கு தாண்டா ஆபத்து அப்படின்னு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க விஜயா. ஆன்ட்டி, இது கோஇன்சிடென்ட்டாக நடந்த ஒரு விஷயம், அதான் அங்கிளுக்கு சீரியஸாக எதுவும் ஆகலைன்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இன்னும் என்ன ஆகணும், உள்ளர கால் உடஞ்சி கிடக்குறாரு, இந்த வயசுல அவரால் இந்த வலியெல்லாம் தாங்கிக்க முடியுமா? ஏதோ நான் செஞ்ச புண்ணியந்தான் அவர் உயிரை காப்பாத்தி இருக்கு, இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டாரு, இது கடவுள் காட்டின அறிகுறி. இவ என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் உயிருக்கு எப்போ வேணாலும் ஆபத்து வரும் அப்படின்னு விஜயா அதுலேயே குறியா இருக்க. அம்மா, நான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எதையும் யோசிக்க முடியாம இருக்கேம்மா, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கம்மான்ற அருமுத்து வெறியோட திரும்புற விஜயா, இவ தான் உன்னை யோசிக்க விடாம பண்றாளா? நான் சொல்றத கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா? அவர் உயிர் போனா கூட உங்களுக்கு கவலை இல்லைல்ல அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. மீனாவும் முத்துவும் பேச்சு மூச்சு இல்லாம நிக்கிறாங்க. ஆன்ட்டி, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மீனாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏன் புருஷன் உயிருக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க மத்தவங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட விஜயா கத்த, ஸ்ருதியே வாயடிச்சு போறாங்க. இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு பேசாம ஒதுங்கிக்கிறாங்க ஸ்ருதி. அம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா, அவரு மனசுக்கு அவரு நல்லா தான் இருப்பாரு, இங்க எல்லா பழியையும் தூக்கி மீனா மேல வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு முத்து. டேய், இப்படி நார்மலா நடந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த சாமியாரம்மா சொல்லிட்டு போன உடனே இப்படி நடந்திருக்கு, இப்ப கூட உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு கத்துறாரு மனோஜ். டேய், உன்ன மாதிரி எல்லாத்தையும் என்னால கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்க முடியாதுடா அப்படின்னு முத்து சொல்ல, நம்பாதடா, என் கழுத்துல இருந்து தாலி இறங்குனாதான் நம்புவியா நீ அப்படின்னு விஜயா கேட்க, முத்து ரொம்பவே அடிபட்ட பார்வை பார்க்குறாரு. ஆன்ட்டி அப்படின்னு ஸ்ருதி கூட கொஞ்சம் அதிர்ச்சியா கூப்பிட, அத்தை ஏன்த்த இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க மீனா. அல்ல போற நர நரன் கடிச்சுக்கிட்டு, நீ பேசாதடி, உன்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்ததே அவர் தான், இப்போ அவர் உயிர் உன்னாலதான் போக போகுது அப்படின்னு விஜயா சொல்ல, அம்மா போதுமாங்கிறாரு முத்து. என்னடா போதும், இவளை அன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் அம்மா தான் எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க, நீயே ஏன்டா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கன்னு கேக்குறாரு ரவி. படிச்ச முட்டாள் தானேடா இவன் அப்படின்னு முத்துவும் திட்டிட்டு இருக்க. வேகமா வர்ற பரசு, மனோஜ் உங்க அப்பாவுக்கே இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லப்பா, அவரே பெருசா எடுத்துக்கல, நீ என்ன அப்படின்னு மனோஜ் கிட்ட கேட்டுட்டு இருக்க. உங்களுக்கு என்னங்க தெரியும், அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா இவ வீட்டுல இருந்தா ஏன் தாலிக்கு தாங்க ஆபத்து, ஆனா இவளுக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லை, இவன் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறா. போயும் போயும் ரோட்ல கிடந்த உன்னை வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சாரு பாரு, அவர் உயிரைய குடிக்க பாக்குறியாடி நீ அப்படின்னு எல்லை இல்லாம பேசிட்டு போறாங்க விஜயா. அம்மா என்னம்மா பேசுறீங்க, இது ஹாஸ்பிட்டல்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மீனாவோட கால்கள் தடுமாறி ரெண்டெட்டு பின்னாடி போறாங்க. என்னடா பேச வேணான்னு சொல்ற, என்ன பேச வேணான்னு சொல்ற, இவதான் அவரை மாமா இல்ல அப்பான்னு சொல்லுவாள்ல, அந்த பாசம் உண்மையா இருந்திருந்தா இவளே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும்ல, அந்த கவலையெல்லாம் அவளுக்கு கிடையாது, இவ தரித்திரம்தான் அவ அப்பையும் உயிரையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு உலகம் தோன்றினதுல இருந்து இன்னைக்கு நடக்கிறவர்ல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் மீனா தான் காரணம்ன்ற மாதிரி லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க விஜயா. பதிலுக்கு பதில் பேசுற முத்துவால கூட அவங்க அம்மாவோட வாய்க்கு முன்னாடி நிக்க முடியல. இப்ப ஏன் தாலியும் போயிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அழுதுகிட்டே போக, அம்மா அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்கம்மான்னு முத்து ரவி ரெண்டு பேரும் சொல்லிட்டு வர்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்றாரு ரவி. ஆன்ட்டி எதுக்கு இப்படி ஹர்ட்ஃபுல்லான வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதியும் கேட்க, என் மனசு கஷ்டப்படுறது உங்க யாருக்கும் தெரியலல்ல,
அவரோட உயிரை எடுக்க வந்த யமனாதான் இவ என் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல மீனா ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க. இங்கே விஜயா பயங்கரமா கதறி கதறி தேம்பி அழுதுட்டு இருக்க. கூட முத்து, ஸ்ருதி, ரவி, மனோஜ்னு எல்லாரும் நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனா தன்னந்தனியா நின்று அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழுகையை நிறுத்திட்டு எதையும் யோசிச்சுட்டு இறுகிட்டு இருக்காங்க மீனா. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா கத்த. ஆன்டி அப்படின்னு பதறாங்க ஸ்ருதி. நான் செத்ததுக்கு அப்புறம் பூவை எல்லாம் என் மேல கொண்டு வந்து கொட்டி புதைச்சிட்டு அவளை சந்தோஷமா இருக்க சொல்லுங்க அப்படின்னு விஜயா கதறிட்டு இருக்க. மீனா நொந்து வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்கவங்க திரும்புறாங்க. இவ நம்ம வீட்டுல இருக்க வரலும் நம்ம வீட்டுக்கு நிம்மதியோ சந்தோஷமோ எதுவுமே இருக்க போறது இல்லடா இல்லன்னு சொல்லி விஜயா முகத்திலையும் தலையிலையும் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்க. மீனா திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளர அண்ணாமலை சுயநினைவு இல்லாம படுத்து கிடக்குறாரு. சிந்தாமணி வீட்டுல இருந்து வெளியே வர பின்னாடியே ரோகிணியை வேகமா வர்றாங்க. என்ன ஆண்டி டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்க, ஒரு முக்கியமான விஷயங்கிறாங்க சிந்தாமணி. என்ன விஷயம்? மறுபடியும் விஜயா ஆண்டி கோர்ட்ல ஏதாவது அப்பீல் பண்ண போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி. அதெல்லாம் இல்லம்மா, அப்படி போயிடக்கூடாதுன்னு தான் நான் ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, குழப்பமா பார்த்துட்டு எதை பத்தி ஆண்டி பேசுறீங்க அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. ஓ மாமனார் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சிந்தாமணி சொல்ல, என்ன ஆண்டி சொல்றீங்க? அங்கிளுக்கு என்னாச்சுன்னு பயங்கர பதட்டமா கேக்குறாங்க ரோகிணி. அடேங்கப்பா, ரோகிணிக்கு கூட இதெல்லாம் இருக்கா என்ன? இந்த உலகத்துல அவங்களுக்கு தேவையானது மனோஜும் கடன் கொடுக்க ஒரு கொஞ்சம் பேரும் தானே. அவரோட பதட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஐயோ இப்ப எப்படி ஆண்டி இருக்காரு அப்படின்னு ரோகிணி கேட்க, ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்காங்க, காலில் லேசா எலும்பு முறிஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சிந்தாமணி ஒரு மாதிரியான வாய்ஸ்ல சொல்றாங்க. அங்கிளுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அந்த வீட்லயே அவர் மட்டும்தான் நல்லவரு, அவருக்கு போய் எப்படி ஆண்டிங்கிறாங்க ரோகிணி. நல்லவர் தான், ஆனா நமக்கு சில காரியங்கள் ஆக வேண்டி இருக்குன்னா நல்லவங்களை தானே யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் தானா நடக்கல அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அப்புறம் அப்படின்னு ஷார்ப்பா பாக்குறாங்க ரோகிணி. என் ஆள் ஒருத்தங்கிட்ட சொல்லி நான் தான் அவரை பைக்ல போய் இடிக்க சொன்னேன் அப்படின்னு சிந்தாமணி இந்த கேடி மோகினி அதாங்க ரோகிணியை நம்பி சொல்ல, நீங்க இடிக்க சொன்னீங்களா ஆண்டி? அவர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அப்படின்னு ரோகிணி பதறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் விட்டுருக்க மாட்டேமா, காலில் கையில அடிபட்டா மட்டும் போதும்னு சொன்னேன், அவனும் சரியா செஞ்சுட்டான் அப்படின்னு சிந்தாமணி பெருமையா சொல்றாங்க. ஏன் ஆண்டி இப்படிலாம் பண்றீங்க? அங்கிள் ரொம்ப நல்ல மனுஷங்கிறாங்க ரோகிணி. உடனே அதுக்கான காரணத்தையும் பழியையும் தூக்கி ரோகிணி மேல போடுறாங்க சிந்தாமணி. எல்லாம் உனக்காக தான் கண்ணன்னு சொல்ல, எனக்காகவா அப்படின்னு ரோகிணி கேட்க, ஆமா, நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகணும்னா, அவங்க டைவர்ஸ் கேஸ திரும்ப வாங்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். முத்துவும் மீனாவும் அந்த வீட்டுல இருக்க கூடாது. அவங்க அந்த வீட்டுல இருந்தா நீ அந்த வீட்டுக்கு போகவே முடியாது, அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அந்த மோகினி ரோகிணி கூட கொஞ்சம் யோசிக்குது. இங்க பாரு ரோகிணி, நாம என்னதான் பிளான் பண்ணாலும் உன்னை அந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டாங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை மீனாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அவ வீட்டை விட்டு வெளியே போனாலே முத்து உடைஞ்சிருவான், அவனும் பின்னாடியே போயிடுவான். அப்படி நடந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க 2 பேரும் வீட்டுல இல்லைன்னா உன் மாமியார் தான் கொடுமைக்காரின்னு கோர்ட்ல நிரூபிச்சிடலாம். அப்புறம் உன் டைவர்ஸ் கேஸும் உடைஞ்சிடும், நீயும் உன் புருஷன் கூட சேர்ந்துடலாம் அப்படின்னு வீட்டையே ஆட்டையை போட வச்சிருந்த பிளான ரோஹிணிக்காக பண்ணதா பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க சிந்தாமணி. ரோஹிணிக்கு ஒரு மாதிரி திருப்தி ஆயிடுது. ஓகே ஆண்டி, ஆனா அங்கிள் நீங்க இந்த மாதிரி பண்ணினது எனக்கு பிடிக்கல, வேற வழியில ஏதாச்சும் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சாத்தா வேதம் ஓதுது. கார் பிரேக் ஒயரை கழட்டி முத்துவ கொல்ல பார்த்த மோகினி ரோகிணி தான் இந்த பேச்சு பேசுறாங்கன்னா நம்புற மாதிரிங்களா இருக்கு? இங்க பாரு, இப்ப ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா ஃபயர் இன்ஜின்காரவங்க வந்து நேரா நெருப்புல தண்ணி ஊத்த மாட்டாங்க, சுத்தி இருக்கிற இடத்துல தான் அடிப்பாங்க. மற்ற இடத்துல தீப்பிடிக்காம முதல்ல தடுப்பாங்க. அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு பெரிய உவமையெல்லாம் சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க ரோகிணிக்கே புரியல. மீனா அந்த வீட்டை விட்டு போனாதான் உன் பிரச்சனை சரியாகும் ரோகிணி. அதனாலதான் மீனா அந்த வீட்டுல இருந்தா மாஸ்டரோட தாலிக்கு ஆபத்துன்னு கொஞ்சம் புகைய விட்டேன். இப்ப அது நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா? இன்னும் இது பெருசா வெடிக்கும். இதெல்லாம் ஓ நல்லதுக்காக தானே பண்ணுனேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இன்னமும் ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் தான் பாக்குறாங்க ரோகிணி. இரு, அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்ற சிந்தாமணி கால் பண்ண ரோஹிணிக்கு இப்பதான் கொஞ்சம் சிந்தாமணியை பத்தி பயமே வருது. விஜயா ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து நிக்க, ரூம் வாசப்படியிலேயே முத்துவும் ரவியும் நிக்கிறாங்க. எதிரில இருக்க ஒரு சேர்ல மனோஜும் பக்கத்து சேர்ல பரசும் உட்கார்ந்து இருக்காங்க. ரூமை திறந்துட்டு நர்ஸ் வர
மனோஜும் பரிசும் எழுந்திருக்கிறாங்க. அப்பாவை பார்க்கலாமான்னு முத்து கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், டாக்டர் சொல்லியிருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு நர்ஸ் போறாங்க. அப்ப மனோஜோட பாக்கெட்ல இருந்த போன் ரிங் ஆக அதை எடுத்து பாக்குறவரு, அம்மா உங்க போன் அப்படின்னு கொண்டு வந்து நீட்டுறாரு. டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டே வாங்குறாங்க விஜயா. கால் ஆன் பண்ணி அழுக கலந்த குரல்ல, சொல்லுங்க சிந்தாமணிங்கிறாங்க. ரோஹிணி அங்கேயே நின்றுட்டு இருக்க ஸ்பீக்கர்ல போடுற சிந்தாமணி, மாஸ்டர் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க. விஜயாவுக்கு அழுக முட்டிக்கிட்டு வருது. இன்னும் எதுவும் சொல்லல, ஸ்கேன் ரிப்போர்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஜயாவோட வாய்ஸ் கேட்க, ரோஹிணி அங்கிருந்து சிந்தாமணி பக்கத்துக்கு வர்றாங்க. என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு விஜயா அழுதுகிட்டு இருக்க, பயப்படாதீங்க மாஸ்டர், அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது, சரியாயிடும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மீனா வீட்டுல இருந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க, ஸ்பீக்கர்ல அதை கேக்குற சிந்தாமணி அப்படியே ரோகிணிய பாத்தியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ரோகிணி கொஞ்சம் பயத்தோட சிந்தாமணிய பாக்குறாங்க. நான் தான் சொன்னேனேங்க மாஸ்டர், அந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க சும்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொன்னா கண்டிப்பா நடக்கும் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க, சிந்தாமணியவே வெறுத்து போய் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. கொஞ்சம் அழற விஜயா, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு விஜயா அழ, அந்த மீனாவை முதல்ல வீட்டுல இருந்து அனுப்புங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி அழுத்தி சொல்ல, நான் சொன்ன இங்க யாரு கேக்குறாங்க, அவ ஆணி அடிச்ச மாதிரி இங்கேயே உட்கார்ந்துருக்காளே அப்படின்னு விஜயா சொல்ல, இன்னமுமா போகல, அடுத்த பிளான் வேற போட்டு தொலையணுமா அப்படின்ற யோசனையோட பல்ல கடிக்கிற சிந்தாமணி ரோஹிணி ஒரு பார்வை பார்த்துட்டு, அவளுக்கு அவ நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறா போல இருக்குங்க மாஸ்டர், நம்ம அண்ணன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அந்த சாமியார் அம்மா சொன்னா அப்படியே நடக்குங்க மாஸ்டர், சீக்கிரமா நீங்க முதல்ல அவளை வெளியே அனுப்புற வழியை பாருங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, இப்போதைக்கு அவரு குணமாயி வந்தா போதும்னு மட்டும்தான் எனக்கு இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, சை இவ்வளவு சொல்றான், கடைசியில புருஷன்ட்டே இருக்கிறா, சொல்றது கேக்குறாளா பாருன்னு எரிச்சலா பாக்குற சிந்தாமணி, மாஸ்டர் உங்க மனசுக்கு அண்ணனுக்கு எதுவுமே ஆகாதுங்க மாஸ்டர், நீங்க பயப்படாம இருங்க, நான் வந்து அண்ணன் அப்புறமா பாக்குறேன், நான் வைக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி போன்ல பேசிட்டு இருக்கு. வில்லி நம்பர் 2 அதாங்க நம்ம மோகினி ரோகிணி கொஞ்சம் பயமும் நிறைய பதட்டமா சிந்தாமணியவே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளற பயம் அப்படியே ஊறுது. விஜயாவும் அப்படியே உண்மையான தோழிகிட்ட உருகி உருகி அழற மாதிரி அழுதுட்டு காதுல இருந்து போன் எடுக்கிறாங்க. கேட்டியா, மாஸ்டர் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, இதுக்கு மேல கண்டிப்பா மீனாவை வீட்டுல இருக்க விட மாட்டாங்க, நீ ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஒரு குடும்பத்தை உடைக்கணும்னா அந்த குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கவங்கள வெளியே அனுப்பணும், அதைத்தான் நான் இப்ப பண்ணியிருக்கேன், இனி மாஸ்டரே மீனாவை வெளியில விரட்டிடுவாங்க, நீ ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சிந்தாமணி சொன்னாலும் ரோஹிணிக்கு தெளிவா இல்ல, குழப்பமா தான் இருக்கு. அண்ணாமலை மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறாரு. வெளியெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில நின்னுட்டு இருக்க விஜயா ஒரு சேர்ல உட்காந்து கைய தலைக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. சினிமால வர்ற மாதிரியே டாக்டர் பரபரப்பா வர, கூடவே நர்ஸ் வர்றாங்க. அந்த லேப் ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்துட்டேன்னா அடுத்து என்ன ஏதுன்றதை பார்த்துடலான்னு அவர் சொல்லிக்கிட்டே வர, விஜயா வேகமா எழுந்து அவர்கிட்ட வர்றாங்க. மற்ற பசங்களும் வர்றாங்க. டாக்டர் டாக்டர் அவருக்கு ஆபத்து எதுவும் இல்லைல்ல அப்படின்னு விஜயா கேட்க, எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல வேலை தலையில எதுவும் அடிபடல, இல்லன்னா பெரிய ஆபத்தா போயிருக்கும், கால்ல மட்டும்தான் சின்ன பிராக்சர் ஆயிருக்கு, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும், ஆனா டெய்லி பிசியோ பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, விஜயா அழுகையோட சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. சரிங்க டாக்டர், நான் முத்துவும் தலையாட்ட பாத்துக்கங்க, நான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொடுத்துருங்க, அடுத்த வாரம் செக்கப்க்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, டாக்டர் எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு ரவி கேக்குறாரு. இன்னைக்கு ஈவினிங் வரையிலும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓகேங்க டாக்டர்ங்கிறாரு ரவியும். டாக்டர் நடக்க ஆரம்பிக்க, டாக்டர் அப்பாவை பார்க்கலாமான்னு முத்து கேக்குறாரு. தாராளமா பார்க்கலாமே அப்படின்னு அவர் அந்த ரூமை கிராஸ் பண்ணி போக, விஜயா வேகமா கதவை திறந்துட்டு என்னங்க அப்படின்னு உள்ளர ஓடி வர்றாங்க. அப்பா அப்படின்னு முத்துவும் உள்ளர ஓடி வந்து அவரோட கால் கிட்ட நின்று அழுதுட்டு இருக்காரு. மனோஜ் ஸ்கேனிங் மிஷின் மாதிரி அவரோட கால்ல இருந்து தலைவரில் பார்த்துட்டு இருக்காரு. ரவியும் கசங்கின முகத்தோட பார்க்க, பரசும் ரொம்ப தவிப்பா நின்னு பாத்துட்டு இருக்காரு. விஜயா அழுறன்ற பேர்ல ஊழ விட்டுட்டு இருக்காங்க. அதுவரையிலும் அடக்கி வச்சிருந்த துக்கம்லாம் கண்ணீரா பெருகிட்டு இருக்க முத்துவை பாக்குற அண்ணாமலை, ஒன்னும் இல்லடா முத்து அழுவாதங்கிறாரு. அவர் எல்லாரையும் ஒரு பார்வை மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க, ஏங்க உங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேட்ட உடனே என் உசுரே என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சிங்க
அப்படின்னு விஜயா சொல்ல, ஒன்றும் பயப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேங்கிறாரு அவரு. அப்பா வலியே தான் இருக்காப்பான்னு ரொம்ப தவிப்போட கேட்கிறாரு ரவி. பேசாதாண்டா, பெருசா ஒன்றும் இல்லைங்கிறாரு அண்ணாமலை. ஏதோ நான் கோவில் கொலோன்னு போய் சேர்த்து வச்ச புண்ணியத்தால தான் உங்களுக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா சொல்ல, பைக் வந்தது நீங்க பாக்கலையாப்பான்னு கேக்குறாரு ரவி. நாங்க ஓரமா தாண்டா போனோம், அவன் தான் தப்பா வந்துட்டான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு மனோஜ் சொல்ல, விஜயாவும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. டேய் மனோஜ், வாயை மூடிக்கிட்டுடா, இல்லைன்னா பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன், அப்பா இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு அப்படின்னு முத்து அடிக்குறல்ல மனோஜை மிரட்டிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இப்படிதான் இந்த வீட்டுல உண்மையை யாராவது சொன்னா பொங்கி வர்ற பால்ல தண்ணிய ஊத்துற மாதிரி அப்படியே அணைச்சிடுறான். இதுல பாதிக்கப்படுறது நான் தாங்க. உங்களுக்கு தலையில பெருசா அடிபட்டிருந்தா பாதிப்பு பெருசா இருக்குன்னு டாக்டர் சொன்னாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் அடிபடலையே, அப்புறம் என்ன, நீ ஏன் நடக்காத ஒன்ன நினைச்சு டென்ஷன் ஆகிக்கிற, எல்லாரும் அமைதியா இருங்கன்றாரு அண்ணாமலை. விஜயா இன்னும் ஊழ விட்டுக்கிட்டே இருக்க. அம்மா அதுதான், அப்பா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காருலம்மா, அப்புறம் நீங்க ஏமா மத்ததெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க அப்படின்னு ரவி கேட்கிறாரு. அதுக்காக இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அந்த சாமியார் அம்மா சொன்னப்ப நாமளும் அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து இருக்கணும்ல, பேசாம மீனாவை வீட்டை விட்டு அனுப்புறதுதான் சரியா இருக்குன்றாரு மனோஜ். டேய் மனோஜ், ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டேன், அமைதியா இருன்னு முத்து மிரட்டுறாரு. பாத்தீங்களா, இவன் ஹாஸ்பிட்டல்லையே ரவுடித்தனம் பண்றான் அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் முதல்ல வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு விஜயாவுக்கு பல்பு கொடுக்குற அண்ணாமலை, நீ கொஞ்சம் வெளியே இருடாங்கிறாரு முத்துக்கிட்ட. இல்லப்பா, இவன் தான்ப்பா ஓவரா பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வெளியே போ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து மனோஜை ஒரு முறை மறைச்சிட்டு அவங்க அப்பா பக்கம் திரும்பி சரிப்பான்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. விஜயா கொஞ்சம் உட்காரு, நான் பேசணும்னு அண்ணாமலை சொல்ல, அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு ஒரு ஸ்டூல் எடுத்து போடுறாரு ரவி. உள்ளர விஜயா உட்காரு, வெளியே வர முத்து நிக்கிறாரு. அப்போ ஸ்ருதி வேகமா அவர் பக்கத்துக்கு வர்றாங்க. முத்து அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட திரும்புற முத்து பலகுரலு, மீனா எங்கன்னு கேக்குறாரு. நானும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தேடிட்டேன், மீனா எங்கேயுமே இல்ல, ஆன்ட்டி திட்டும் போதே அவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்து இன்னும் கொஞ்சம் உடைஞ்சு போய் அப்படியே சரிஞ்சிடுறாரு. மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான், ஆனா அங்கிளுக்கு அவங்களால பிரச்சனை வரும்னு சொல்லும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்க தானே செய்யும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க அழாத குறையா பாத்துட்டு இருக்காரு முத்து. அதுவும் ஆன்ட்டி மீனாவால தான் இதெல்லாம் ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க, மீனா அங்கிள் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, அதான் அவங்களால இங்க இருக்க முடியாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்து ரொம்பவே வலியும் வேதனையுமான பார்வையோட, மீனா எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியா பலகுரலு அப்படின்னு முத்து கேட்க, சொல்லுங்க முத்துன்றாங்க ஸ்ருதி. மீனா இங்க இல்லைன்றதையோ அவ கிளம்பி போயிட்டான்றதையோ அம்மா அவளை பேசின விஷயமும் அப்பாவுக்கு இப்ப தெரிய வேணாம், அதெல்லாம் தெரிஞ்சா அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு அப்படின்னு முத்து சொல்ல, சரி முத்து, நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்கலாம், அப்புறமா போய் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, முத்துவும் கண்கள்ல தேங்கி இருக்க கண்ணீரோட சரின்னு மெதுவா தலையாட்டுறாரு. டக்குன்னு யோசிச்ச ஸ்ருதி, அங்கிளுக்கு கான்சியஸ் வந்துருச்சான்னு கேட்க, போய் பாருன்னு மெதுவா தலையாட்டுறாரு முத்து. சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு ஸ்ருதி உள்ளர போயிட, முத்து வேதனையும் குழப்பமுமா இடுப்புல கைய வச்சுட்டு நிக்க கூட முடியாம நிக்கிறாரு. சந்திரா கேரட்டுக்கு தோல் சீவிட்டு இருக்க சேர்ல உட்காந்து சத்யா மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. சீதா அவங்க அம்மாவுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்காங்க. அம்மா அக்கா எப்படி இருக்காமா அப்படின்னு கேட்க நிமிர்றாங்க. அத்தை இன்னும் ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களா, அக்கா எதுவும் ஃபோன் பண்ணாளா அப்படின்னு சீதா கேட்க, தெரியலடி, அவ ஃபோன் எதுவும் பண்ணலங்கிறாங்க அவங்க அம்மா, நீ ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானேம்மா அப்படின்னு சீதா கேட்க, நான் ஃபோன் பண்ணி அவ மாமியார் எதுவும் பக்கத்துல இருந்து என்னடி இங்க நடக்கிறதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்றியான்னு சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு பயந்துதான் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணல, எப்பவுமே அவ தான் பண்ணுவா, ரொம்ப அவசரமா இருந்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சந்திரா சொல்ல, நீ இன்னும் அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் இருக்கியான்னு கேக்குறாங்க சீதா. பொண்ணை கொடுத்துட்டோமேடி அப்படின்னு சந்திரா சொல்ல, ஏன் பொண்ணை கொடுத்தா பயப்படணுமா அப்படின்னு சத்யா கேக்குறாரு. என்னடா பண்றது, ஏற்கனவே அவங்களுக்கு மீனாவை பிடிக்காது, புதுசா ஜோசியரும் ஒரு காரணம் சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறாங்க, இந்த நேரத்துல நாம இன்னமும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க, அம்மா அப்படின்னு ஒரு சின்ன அழுகுரல் கேக்குது. எல்லாரும் திரும்பி பார்க்க அங்க பையோட மீனா நிக்கிறாங்க. மீனா அப்படின்னு அவங்க அம்மா எழுந்திருக்க, அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே சீதாவும் சத்யாவும் எழுந்திருக்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே வர,
ஏய் என்னாச்சு என்னாச்சுடி அப்படின்னு அவங்க அம்மா ஒரு கையை பிடிக்க, அக்கா என்னாச்சுக்கான்னு சீதா இன்னொரு கையை பிடிக்கிறாங்க. அக்கா என்னாச்சுக்கா, ஏன் அழுவுற எப்படி அப்படின்னு சத்யா கேக்குறாரு. மீனா மீனா நான் உங்க அம்மா பதற. மீனா அப்படியே அவங்க அம்மா தோல்ல சாஞ்சிட்டு அழறாங்க. மீனா மீனா என்னாச்சுமா அப்படின்னு அவங்க அம்மா பதற. அக்கா அக்கா இங்க பாருக்கா என்னாச்சுன்னு சீதாவும் பதறாங்க. அவங்க அம்மா மீனாவை நிமித்தி முகத்தெல்லாம் தடவி பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சுமா ஏன் அழற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அக்கா என்ன பேக்கோட வந்திருக்க, அத்தை உன்னை திட்டினாங்களா அப்படின்னு சீதா கேக்குறாங்க. அக்கா பேக்கோட வர்றத பார்த்தா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சத்யாவும் கேட்டுட்டு இருக்க. 3 பேரும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. மீனா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. என்னடி ஆச்சு, ஏதாவது பேசு அப்படின்னு அவங்க அம்மா மீனாவோட கையை போட்டு உழுக்க, மாமாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு மீனா அழறாங்க. என்னடி சொல்ற, அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா பதற. மீனா நடந்த இன்சிடென்ட்டை நேர்ல பார்த்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடி இது, அவருக்கு போய் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அவங்க அம்மா பதற. அக்கா அங்கிள் இப்ப எப்படி இருக்காருன்னு சத்யா கேக்குறாரு. தெரியலடான்னு அழறாங்க மீனா. என்னடி தெரியலன்னு சொல்றேன்னு அவங்க அம்மா கேட்க, என்னால மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இப்ப நடந்த ஆக்சிடென்ட் கூட என்னாலதான் ஆச்சுன்னு அத்தை சொல்றாங்கம்மா அப்படின்னு மீனா அழுதுட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு பாக்குறாங்க அவங்க அம்மா. என்னக்கா இது, மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீ என்ன பண்ணுவாங்கிறாங்க சீதா. அன்னைக்கு அந்த சாமியார் அம்மா சொல்லிட்டு போனதை அத்தை முழுசா நம்புறாங்க, அதுக்கேத்த மாதிரி மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு மீனா சொல்ல 2 பேரும் என்னடான்னு பாக்குறாங்க. எல்லாம் நம்ம நேரமோ என்னமோ. சரி இப்ப அண்ணன் எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. கால்ல அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க, ஆனா என்ன ஏதுன்னு மத்த விவரம் எதுவுமே தெரியலம்மா அப்படின்னு மீனா சொல்ல, சரிவா ஹாஸ்பிட்டல் போலன்னு அவங்க அம்மா கைய பிடிக்கிறாங்க. உடனே உடம்பு கையெல்லாம் நடுங்க. இல்லம்மா நானே அங்க இருக்க கூடாதுன்னு தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி சொல்றேன்னு அவங்க அம்மா பதறாங்க. அங்க விஜயா நடத்தின கச்சேரியையும் ஏதோ தான் செஞ்ச புண்ணியத்தால தான் அண்ணாமலையோட உயிர் காப்பாத்தப்பட்டதாவும், இந்த ஒரு தடவை தப்பிச்சிட்டாரு, இது கடவுள் காட்டின அறிகுறி, இவ என் வீட்டுல இருக்க வரலும் அவர் உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரும் அப்படின்னு விஜயா கத்தி கழுவி கழுவி ஊத்துனத சொல்றாங்க மீனா. ஏய் என்னடி சொல்ற, வீட்டை விட்டு வந்துட்டியா, இது மாப்பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதாடி அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா அவர்கிட்ட சொன்னா அவரு விட மாட்டாரு, நீ போக கூடாது இங்கதான் இருக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா ஏன் வழி எனக்கு தானேமா தெரியும், என்னாலதான் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அத்தை நம்பிக்கிட்டு இருக்காங்க, என் தாலிய பறிக்க பாக்குறியான்னு என்னைய கேக்குறாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால எப்படிமா அங்க இருக்க முடியும், என்ன பண்றது, அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, மாமா கிட்ட சொல்லாம வந்து அவர் கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சீதா கேக்குறாங்க. அவரோட கோபத்தை விட அத்தையோட நம்பிக்கை தான் இப்ப பெரிய விஷயமா இருக்கு, நான் அந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது அத்தையோட விருப்பம், அவங்க அவ்வளவு தூரம் சொல்லி நான் அங்கேயே இருந்ததுனாலதான் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க மனசுக்குள்ள உறுதியா ஒரு எண்ணம் வந்துருச்சு, இதுக்கு மேல எப்படிமா என்னால அங்க இருக்க முடியும், அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம அப்படின்னு அவங்க அம்மா இழுக்க, இல்லம்மா அவர் என்ன விட மாட்டாரு, ஆனா இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், மாமா நல்லா இருக்கணுங்கிறாங்க மீனா. அக்கா நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுதுக்கா அப்படின்னு சத்யா சொல்ல, இல்லடா ஏன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும், நான் நம்ம அப்பாவுக்கு அப்புறம் மாமாவை தான் அந்த இடத்துல வச்சு பாக்குறேன், அவருக்கு என்னால ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு மீனாவும் பயத்தோட கேட்க, அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கா, நீ மாமாவுக்கு போன் பண்ணி பேசு, வந்துட்டேன்னாவது சொல்லுங்கிறாங்க சீதா. வேணாம் சீதா, அவரு உடனே கிளம்பி இங்க வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு நிப்பாரு, நான் அங்க இருந்தா திரும்ப திரும்ப பிரச்சனை தான் வரும், இத்தனை நாளா அந்த சாமியாரம்மா சொன்னதை அத்தை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எனக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு, அந்த சாமியாரம்மா சொன்னதை நானும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்காக நீ வீட்டை விட்டு கிளம்பிடுறதா, எதுவா இருந்தாலும் அங்க இருந்துகிட்டேங்கிறாங்க அவங்க அம்மா. அம்மா திரும்பவும் நான் அங்க போக மாட்டேன், நான் இங்கேயும் இருக்க கூடாதுன்னா சொல்லிடு, வேற எங்கேயாவது போயிடுறேன், என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம் அப்படின்னு கோவமும் வேதனையுமா சொல்ற மீனா ரூம்க்கு போறதுக்கு திரும்புறாங்க. ஒரு பக்கம் திட்டம் போடுறேன் கொட்டத்தை அடக்குறேன்னு சிந்தாமணி சுத்திட்டு இருக்க இந்த லூசு விஜயா புது புது பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.